தேனி அருகே ஆதிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த நிர்மல் செல்வன் என்பவர் தனது பூர்வீக வீட்டை சிலர் போலி ஆவணம் மூலம் அபகரிக்க முயல்வதாக கூறி நில அளவையர் முன்னிலையிலேயே மண்ணெண்ணெய் மற்றும் என்ஜின் ஆயிலை ஊற்றி தற்கொலைக்க முயன்றார். சொத்து விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அடியாட்களுடன் வந்து மிரட்டல் விடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தற்கொலைக்க முயன்ற வாலிபரை மீட்ட போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நம்பர் ஒட்டிருக்கு செஞ்சிருக்க காலையில இருந்து கத்திக்கிட்டு இருக்கோம். இருக்கிற பேப்பரை பூரா கொண்டு வந்து வக்கீல் பூரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். 108 கால் பண்ணுங்கப்பா. 108 கால் பண்ணுங்க. 108 கால் பண்ணுங்கப்பா. 108 யாராவது கால் பண்ணுங்க. 108 கால் பண்ணுங்க. 108 கால் பண்ணுங்கப்பா. போய் பிடிங்கம்மா. அவ்வளோ தெரியும் வேடிக்கை செந்தில்குமார், அறிவழகன் பாக்கியலட்சுமியோட மூத்த மகன் நான். இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து ஒரு உயில் சம்மந்தமாக ஒரு பிரச்சனை இருக்குது. இடத்த டாக்குமெண்ட் முடித்ததில் வந்து அவங்க போலியா சில ஆவணங்களை காமிச்சு தவறுதலான முறையில் அவங்க அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி பத்திரத்தை பதிஞ்சிருக்காங்க. இது சம்மந்தமாக இருக்கிற தவறுகள்லாம் நாங்கள் சுட்டி காட்டி பத்திர ஆஃபீஸு, ஆர்டிஓ, இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நாங்கள் லெட்ரு கொடுத்துருக்கோம். இந்த மனுவுக்கு வந்து பதில் வர்றதுக்கு கால அவகாசம் இருக்குது. அதுக்குள்ளே இவங்க அவசரமாக போலியாக வந்து சில ஆவணங்களை மறைச்சி உண்மைத்தன்மை இல்லாமல் பத்திரங்களை வந்து அவசரமாக விடுமுறை நாள்னு கூட பார்க்காம அதுக்கு கூடுதலாக கட்டணம் செலுத்தி உடனே பதிஞ்சிருக்காங்க. பத்திரம் பதிஞ்சது இல்லாமல் அவங்க மூலியமாக வர்ற சர்வேயர் வந்து மறுநாள் காலையில் 7 மணிக்கே வந்து அவர் வெள்ளனம் வந்துட்டார். இந்த பத்திரத்தை உடனே இடத்த அளந்து கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணார். நாங்கள் எங்கள் சைடு வந்து கேஸ் போட்டிருக்கோம். இந்த உயில் சம்மந்தம் எங்கிட்ட ஒரு உயில் இருக்குது, அது சம்மந்தமாக கேஸ் போட்டிருக்கோம். அதுக்கு கால அவகாசம் வேணும். அந்த டயத்துக்குள்ளே இது என்னென்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்கன்னு நாங்கள் அமைதியாக தான் பேசணும். ஆனால் அவங்க அடையாளம் தெரியாத ஆளுகளை கூப்பிட்டு வந்துக்கிட்டு இப்போவே நாங்கள் எடுத்தே ஆகணும்னு மிரட்டுற தோணியில் பேசி வீட்டை விட்டு வெளியே வாங்க செய்யுங்க, கதவை போட்டணும்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. நாங்கள் அதனால் என்ன பண்ணாலும் நாங்கள் வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லி எங்கள் சுற்று வட்டாரத்தில் பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் சேர்த்து கூட வந்து உட்காந்துருக்கோம். அவங்களும் கூட இருக்காங்க. பத்திரிகையாளர்கள் வந்த உடனே அவங்களோட வேகம் குறைஞ்சிருச்சு. அவங்க அமைதியாக இருக்காங்க. இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி பிரச்சனை பண்ணுற மாதிரி இருக்காங்க. ஆனால் நம்ம கேஸுன்னு சொல்லி இதுக்குள்ளே இருக்கிறது 19/26ன்னு ஓஎஸ் நம்பர் வாங்கி அதை நோட்டீஸாக கடந்த 2 மாதத்துக்கு முன்னாலேயே வந்து ஒட்டியிருக்கோம். வீட்டிலேயும் அரசு தரப்பு வழக்கறிஞர் மூலியமாக கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. போதிய ஆதாரங்களையும் நாங்கள் கொடுத்துருக்கோம். வந்தவங்ககிட்டையும் நாங்கள் ஆதாரங்கள் வந்து எங்கள் சைடு இருக்குது, நீங்கள் பத்திரம் பதிஞ்சிருந்தாலும் உங்களோட பத்திரத்தை வந்து நீங்கள் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுங்கள், நாங்கள் எங்களோட ப்ரூஃப் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டோம், இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு பரிசீலனை பண்ணி கோர்ட்டு என்ன சட்டப்படி முடிவு எடுக்குதோ அதுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம்னு சொல்லி அவங்கக்கிட்ட பேசிட்டோம். ஆனால் அவங்க எதையும் கேட்குற மாதிரி இல்லை. அவங்க எங்களுக்கு நிறைய நெருக்கடி கொடுக்குறாங்க. சர்வேயர் சைடு இருந்தும் வெளியே உயர் அதிகாரிகள் பேசுகிறாங்க. வாங்கின பார்ட்டியாக சொல்கிறவங்க வந்து டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறனால அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி எங்களை முடிஞ்ச அளவு நெருக்கடி பண்ணி இன்றைக்கே எல்லாத்தையும் முடிச்சாகணும், யாரும் இங்கே இருக்க முடியாது அப்படின்ட்டு மிரட்டுற தோணியில் எங்கிட்ட ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் தான் அதுக்கு பார்த்து என்ன செய்ய முடியுமோ அது நியாயமான சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்பட்டு தான் நாங்கள் பண்ண சொல்கிறோம். நீங்கள் எங்களுக்கு உதவியாக இருக்கீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். பதிஞ்சிருக்கிறவங்க ஆதிப்பட்டியில் நாகராஜுங்கிறவரோட பையன் வந்து சந்தான கிருஷ்ணங்கிற பேரில் பதிஞ்சிருக்காங்க. அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு உயர் அதிகாரியாக இருக்கிறதா சொல்லி இங்கே இருக்கிற எல்லார்ட்டையும் வந்து வர்றவங்கள வந்து உங்கள் சைடு வந்து ஆவணங்கள் சரியாக இருந்தால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அவங்க 1 வாரமோ 10 நாளோ அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் பேப்பர் கொண்டு வந்து கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த நடவடிக்கை எடுத்துக்கலாம்னு சொல்லி தானே அவங்க சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணலை, வேறு எதுவும் உங்கள்கிட்ட அடிதடியாக கை கலப்போ மரியாதை குறைவாக பேசுகிறதோ எதுவுமே அவங்க பண்ணலை.
இருந்தாலும் நீங்கள் இன்றைக்கே முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறது ஏற்றுக்கக்கூடியதாக இல்லை. நாங்கள் பொறுமையாக பேசினாலும் அவங்க இன்றைக்கி எல்லாமே இன்றைக்கே முடிச்சாகணும் அப்படின்னு எந்த அதிகாரியை வச்சும் நீங்கள் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. டிபார்ட்மெண்ட் எங்கள் கையில் இருக்குது. எல்லாரையும் வந்து நாங்கள் கரெக்ட் பண்ணி வச்சுட்டோம். நாங்கள் சொல்கிறதே அவங்க கேட்பாங்க. நீங்கள் எங்கே வேண்டாலும் போங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு வேறு யார்கிட்டையும் போகிறதுக்கு வழி இல்லாமல் தான் பத்திரிகையாளர்களை வர சொல்லி தகவலாக உங்ககிட்ட சொல்லிவிட்டு அடுத்து மேற்படி நடவடிக்கை எடுக்கலாம்னு இருக்கோம். வீட்டோட டாக்குமெண்ட்டில் வந்து காலி இடம்னு சொல்லி தான் 2019 இருக்கிறத ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க. ஆனால் இப்போ வந்து அதில் வீடு இருக்குதுன்னு சொல்லி கடந்த 15 வருஷமாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க வந்து ஆவணத்தில் காமிச்சிருக்காங்க. மேற்படி கடைசி பக்கத்தில் பத்திர எழுத்தாளர்கிட்ட வந்து உயிலோ தாவா மனுவோ இல்லை மற்றபடி வந்து வில்லங்கங்கள் ஏதும் இல்லைன்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாலேயே நாங்கள் கேஸ் கொடுத்து அதில் ஓஎஸ் நம்பர் வாங்கியிருக்கோம். 1926ன்னு கோர்ட்டு மூலியமாக நம்பர் வந்திருக்கு. அதை அரசு தரப்பு வக்கீல் மூலியமாக நாங்கள் வந்து மற்ற எல்லா இடத்துலையும் சப்மிட் பண்ணியிருக்கோம். பத்திர ஆஃபீஸில் இருந்தும் கால் பண்ணி இந்த மாதிரி பத்திரம் பதிய வந்திருக்காங்கன்னு சொல்லி தகவல் சொன்னாங்க. அப்போ வந்து ஆட்சேபனை தெரிவிக்கிறீங்களான்னு கேட்கவும் ஆமான்னு சொல்லி இந்த மாதிரி வந்து நம்பர் இருக்குது புக் பண்ணியிருக்கோன்னா நீங்கள் நம்பரை மட்டும் சொல்லுங்கள், அதை வச்சு நாங்கள் பார்த்துக்குறோம்னாங்க. மேற்படி தகவலையும் நாங்கள் அவங்ககிட்ட சொல்லிட்டோம். எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க மனுவில் முகாந்திரம் இல்லை அது இதுங்கிற மாதிரி கூட எந்த தரப்புமே சொல்லாமல் உடனே மறுநாளே எல்லாத்தையும் முடித்து எல்லோரும் சேர்ந்து செய்கிற மாதிரி இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து போலி டாக்குமெண்ட்டு அப்படின்றத நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம். உயில் இருக்கிறனால அதை அவங்களே வந்து முடிவு பண்ணிவிட்டு என்னங்கிறத சொல்லட்டும். அது வரைக்கும் நாங்கள் எவ்வளோ காலம் தாழ்த்தினாலும் நாங்கள் அமைதியாக வெயிட் பண்ணுறோம்.